ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கு பிடிச்ச ஒயிட் சாஸ் பாஸ்தாவை நல்ல டேஸ்ட்டாக வீட்டில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 5 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 கப்பு பாஸ்தா எடுத்திருக்கேன். அதை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். பாஸ்தா வெந்துடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிகட்டி பாஸ்தாவை மாற்றி வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் இதுபோல் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 கப்பு ப்ரோக்கலி, 1/2 கப்பு நீளமாக கட் பண்ண கேரட்டு சேர்த்து மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். காய்கறி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். காய்கறி நல்லா வெந்து கலர் மாறாமல் அப்படியே இருக்குது. இப்போ இதை மாற்றி வைக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து உருக்கிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து லோ ஹீட்டில் வச்சு கருகாமல் குக் பண்ணலாம். இதுபோல் குக் பண்ணணும். 2 கப்பு பால் எடுத்திருக்கேன். இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாஸ் பதத்துக்கு குக் பண்ணலாம். இதில் 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ இதுக்கு இன்னும் டேஸ்ட்டும் ரிச்சும் கொடுக்க 1/4 கப்பு ஹெவி க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் குக் பண்ணலாம். ஒயிட் சாஸ் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், எண்ணெய் சூடானதும் வேக வச்ச கேரட், ப்ரோக்கலி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ரெடி பண்ணி வச்ச ஒயிட் சாஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாஸ்தா பார்க்க நல்லா அழகாக இருக்குது. கடைசியாக கொஞ்சம் சீஸை தூவி மாற்றிடலாம். இதோ நம்மளோட டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.